ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு ஸ்ரீநிதி. இது என் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ சம்திங் பர்சனலா இன்ஃபர்மேட்டிவா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட நீட் ஜர்னி ஆஃப் பீங் 2 இயர்ஸ் நீட் ஆஸ்பிரண்ட்டை பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அது மற்ற நீட் ஆஸ்பிரண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட மிஸ்டேக்ஸ், என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். வாங்க வீடியோ போகலாம். லிட்டரலா சொல்லணும்னா ஐம் நெய்தர் சக்சஸர் நார் ஃபெயிலியர் இன் திஸ் ஜர்னி. நான் எம்பிபிஎஸும் படிக்கல, ஆனா ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரியும் போல. நான் இப்போ வந்து கவர்மெண்ட் சித்தா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்எம்எஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னோட மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை ஜர்னி பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நான் பர்சனலா பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹாஸ்டல் ஜாயின் பண்ணல. ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு, ஃபேமிலி டிஸ்ட்ராக்ஷன், அதெல்லாம் தாண்டி அங்க ஹாஸ்டல் இருந்தோம்னா இன்னும் நல்லா படிக்கலாம்னு இப்ப நான் ஹாஸ்டல்ல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அதை பெரிய மிஸ்டேக்கா பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் பழகுற என்னோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சிருக்காங்க. ஸோ ஹாஸ்டல்ல இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னுமே டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகும். அது எங்க வீட்டுல சேர்த்துறேன்னு சொல்லியும் நான் சேரல. அதனால என்னோட பர்சனல் மிஸ்டேக் தான் பார்த்தேன். ஆனா ஹாஸ்டல் போனாதான் படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. படிக்கிற போல எங்க இருந்தாலும் படிக்கும். செகண்டா, செல்ஃப் டவுட் எப்பயுமே படாதீங்க. என்னால முடியுமா, டு ஐ ரியலி டிசர்வ் இட், அந்த அளவுக்கு நான் படிக்கிறேனா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்க எஃபர்ட்டை ஃபுல்லா கொடுத்துட்டே இருங்க. ஆனா அது ஒரு மெயின் வில்லன். செல்ஃப் டவுட் தான் மிகப்பெரிய வில்லன் நீட் ஜர்னிலேயே. சரியா? அப்புறம் தேர்ட் ஒன், கம்பேரிசன்ங்கிறது நம்ம ஹையா இருக்கவங்களை பார்த்து ஐயோ அவங்க எல்லாம் செமையா படிக்கிறாங்க, அவங்க சீட் வாங்கிட்டு போயிருவாங்க, நம்ம படிக்க மாட்டோம், அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லோவா இருக்கவங்களை பார்த்து கம்பேர் பண்ணவே கூடாது. அதான் மெயின். அவன் படிக்கல, நான் அதை விட நல்லா தான் படிக்கிறேன், அப்ப நான் டாப்பா தான் இருக்கேன், இப்படிதான் நானும் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா கடைசியில அந்த ஹோல் ரேஸ் நீங்க நீட் எழுதும் போதுதான் தெரியும் எவ்வளவு பேர் நமக்கு முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ உங்க கிளாஸ்ல இருக்கவங்களையோ இல்ல நீங்க டெஸ்ட் சீரியஸ் எழுதுறவங்களோ அவங்களெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. உங்க டார்கெட் 600, 650 இல்ல நான் 700 எடுக்கணும்னா அந்த டார்கெட்டுக்கு உங்க மார்க் டெஸ்ட் மார்க்ஸ் வருதான்னு பாருங்க. மற்றபடி யார் கூடயுமே லோவோ இல்ல ஹையோ கம்பேர் மட்டும் பண்ணிடாதீங்க. அதுவுமே உங்களை வந்து ஓவர் மோட்டிவேட்டும் பண்ணி விட்டுரும், டிமோட்டிவேட்டும் பண்ணி விட்டுரும். ஃபோர்த் ஒன் வந்து டிஸ்ட்ராக்ஷனா இந்த போனு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டிவி, என்ன வேணா உங்க டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் என்ன வேணா இருக்கலாம், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க. அந்த 11th 12th இருந்தாலும் சரி, இல்ல 1 year ஆஃப் நீட் ரிப்பீட் பண்ணாலும் சரி, தேவையில்ல. 1 year கழிச்சு உங்களுக்கு இன்னஃப் டைம் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். ஸோ இது அப்ப புரியாது, லேட்டா தான் புரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன், பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி இல்ல பயாலஜி, உங்களோட டஃப் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஜாஸ்தி நேரம் ஒதுக்கியே ஆகணும். ஈஸியா நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வருதுங்கிறதுக்காக அதில் நல்லா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா படிச்சுட்டு மற்ற சப்ஜெக்டை விடுறதுனால மார்க் வந்து டோட்டலா பார்க்கும்போது கம்மியாயிடும். ஈவன் என்னோடது பாத்தீங்கன்னா, நான் வந்து பிசிக்ஸ்ல ரொம்ப வீக்கு, பயாலஜில ரொம்ப ஸ்ட்ராங். நான் வந்து பயாலஜில ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணேன், பாட்னி ஜுவாலஜில ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியும் பிசிக்ஸ்ல என் மார்க் வராதனால எனக்கு நான் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல. எல்லாம் நீட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது 11th இல்ல 1 year பண்றீங்களோ எய்ம்ஸ் தான் அப்படின்னு வச்சு ஆரம்பிப்போம். கடைசியில பார்த்தா நீல்கிரீஸாவது கிடைக்குமான்னு வந்து நிற்போம். இல்ல கடைசிக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்துட மாட்டோமான்னு நம்ம மைண்ட் செட் மாறிட்டே தான் இருக்கும். ஆனா கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போகாதீங்க. என்னோட பர்சனலான இது. ஃபர்ஸ்ட் புக்கை ஃபுல்லா கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னுமே படிக்கணும்னு தோணுச்சுன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் போல. அது பயாலஜில மெயினா அவுட் ஆஃப் சிலபஸ் போக வேணாம். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சும்மா ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு இருந்தா நமக்கு கடைசியில ஒண்ணுமே எழுத முடியாது. நிறைய சம்ஸ் வந்து போட்டு என்சிஆர்டி இஸ் மோர் தென் எனஃப். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, உங்க டீச்சர்ஸை வைஸா சூஸ் பண்ணணும். நம்ம ஒரு கோச்சிங்ல ஆஃப்லைன் ஆன்லைன் போகலாம், இல்லைன்னா வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். இப்போ கோச்சிங் போறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கோச்சிங் போறீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் புரியல, பட் மத்ததெல்லாம் நல்லா இருக்குன்னா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் உங்களுக்கு வேற சோர்ஸ் கிடைக்குமா, இல்ல உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா வேற சோர்ஸ் கிடைக்குமான்னு பாக்கறதுல தப்பே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட கோச்சிங்ல வந்து கோச்சிங் சென்டர் வரவங்களும் இருப்பாங்க. பிளஸ் வந்து யூடியூப்ல வந்து கோமாளி மேம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு கிட்ட படிச்சவங்களும் இருக்காங்க. சரியா? அவங்க வந்து கெமிஸ்ட்ரி மட்டும் இங்க சரியில்லை, ஸோ அங்க நான் படிச்சுக்கிறேன் அந்த மாதிரி பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, எவ்வளவு பிளான் போட முடியுமோ பிளான் போடுங்க. ஏன்னா இது உங்க லைஃப் இல்லையா? ஸோ உங்க லைஃபே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்க்காக எவ்வளவு வேணா பிளான் போடலாம், எவ்வளவு வேணா ரிஸ்க் எடுக்கு. எனக்கு பர்சனலா யூடியூப்ல தெரிஞ்ச டீச்சர்ஸ் நான் ஷேர் பண்றேன். பயாலஜிக்கு செந்தில்நாதன் சார் இருக்காரு, பயாலஜி சிம்பிளிஃபைடு தமிழ் யூடியூப் சேனல்ல. கெமிஸ்ட்ரிக்கு வந்து கோமாளி மேம் கிளாஸஸ் யூடியூப்லயுமே நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. பிசிக்ஸுக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த டீச்சர்ஸா இருந்தாலுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பா சக்சஸ் கொண்டு வந்து விடும். ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிறைய நோட்ஸ் எடுங்க, நிறைய தடவை ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுங்க. பயாலஜி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு, பிசிக்ஸ்ல நிறைய சம் சால்வ் பண்ணுங்க. ஃபார்முலாஸ்லாம் ஒரு சின்ன A4 ஷீட் இது ஏதோ ஒண்ணுல எழுதி வச்சு படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்து புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஆர்கானிக் ஈஸி. இன்ஆர்கானிக் நிறைய தடவை படிக்கணும், பயாலஜி மாதிரி நிறைய தடவை படிக்கணும். அதே மாதிரி பிசிக்கல் வந்து சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஆனா இந்த மூணையும் அட் அ டைம் முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அட் அ டைம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. இல்ல ஒண்ணு படிக்கும் போது இன்னொன்னு மறந்து போயிடும், ஈஸியா மறந்துடும். ஸோ ரிப்பீட்டட் ரிவிஷன் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வச்சுட்டே இருங்க. அதுதான் ஒரே கீ நீட்ல சக்சஸ் ஆகுறதுக்கு. இப்போ எல்லாரும் MBBS ஆசைப்பட்டு தான் படிக்கிறோம். டியூ டு மெனி ரீசன்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் லேண்ட் ஆகுறோம். ஆனா எங்க லேண்ட் ஆகுறோமோ, ஏன் தாட் ஆஃப் ஐடியாலஜி இவ்வளவுதான், எங்க லேண்ட் ஆகுறோமோ அங்க நல்லா ஷைன் ஆகணும். இப்போ நீங்க வந்து எவ்வளவு தடவை வேணா ரிப்பீட் பண்ணலாம் உங்க ஆசைக்கு, MBBS தான் சேரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி 1 இயர்ல உங்களுக்கு ஆயுஷ் கோர்சஸ் இல்ல இன்ஜினியரிங் எது கிடைச்சாலுமே அதையும் எடுத்து அங்க ஷைன் ஆகவும் செய்யலாம். ஸோ இட்ஸ் எவ்ரி திங் இன் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன் யோர் தாட்ஸ். நீட் பத்தி இல்ல நீட் கவுன்சிலிங் பத்தி இல்ல இப்ப நான் படிக்கிற காலேஜ் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலி, இத பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணும் இல்ல ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இல்ல பர்சனலா ஏதாவது டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன DM பண்ணுங்க. அப்புறம் என்ன, இது வரைக்கும் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். பை.